அன்பார்ந்த சகோதர பெருமக்களே, எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நாம் எல்லோரும் மிகச் சிறப்பு வாய்ந்த ஷஅபானுடைய மாதத்திலே இருக்கிறோம். ஷஅபானுடைய மாதம் என்று சொல்வது மிக ஒரு சிறப்பான முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, அதாவது அவர்களை பார்த்தவர்கள் இப்படி நினைப்பார்கள், ஷஅபானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு நாளுமே நோன்பாக இருந்திருப்பார்களோ என்று நினைப்பார்கள். அல்லது ரசூலுல்லாவை பார்த்தவர்கள் இந்த மாதத்திலே அவர்கள் இந்த நோன்பு போன்ற விஷயத்தில் ஈடுபடவில்லையோ என்று நினைக்கிற அளவுக்கு நபி அவர்களுடைய நிலை இருந்தது என்று ஹதீஸ்களிலே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது, இந்த ஷஅபானுடைய நாட்களை ஏன் நீங்கள் இவ்விதமாக மிக முக்கியமாக நீங்கள் நடத்துகிறீர்கள், செய்கிறீர்கள் என்பதாக அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதம், இந்த ஷஅபானுடைய மாதம் இது மிக முக்கியமான, அதாவது ரஜபு மாதத்திற்கும் ரமலான் மாதத்திற்கும் இடைப்பட்டதாக இருக்கிறது. அதன் காரணமாக இந்த மாதத்திலே மக்கள் பொடுபோக்குத்தனமாக இருப்பார்கள், கவனக்குறைவாக இருப்பார்கள். அதனால் நான் அதிகமாக அமல் செய்கிறேன் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிகமான அமல் செய்கின்ற இந்த விஷயம், அதாவது இந்த அமலைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஷஅபானிலே உங்களுக்கு சொல்லப்படாவிட்டாலும் கூட அதிகமான முறையிலே நீங்கள் அமல் செய்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலே ஷஅபானுடைய மாதத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதத்திலும் நாங்கள் அதிகமான முறையிலே நன்மைகளை நாம் செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் ரஜபு மாதத்திலே நாம் நோன்பு பிடித்தோம் அல்லது நன்மைகள் செய்தோம், அடுத்த ரம்லான் தான் வருகிறதே என்று நினைத்து விடாமல், அதாவது அன்றாடம் செய்யக்கூடிய அமல்களையும் இபாதத்துக்களையும், அது தொழுகை, சதக்காக்கள், திலாவத்து, திக்ருகள், இப்படிப்பட்ட எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, நோன்பு, இவைகள் அத்தனையும் கூட கூடுதலான முறையிலே நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த ஷஅபானுடைய மாதத்திலே எங்களுடைய மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். யாரெல்லாம் நோன்புகளை கலா செய்திருப்பார்களோ, கடந்த ரமலானில் நோன்பை விட்டிருந்தால் ஆண்களும் சரி பெண்களும் சரி, இந்த ஷஅபானுடைய 15வது நாள் வருவதற்கு முன்பதாக அவர்கள் அதை கலாவை பூர்த்தியாக்கி விட வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக பெண்களுக்கு இந்த நோன்பு, கடந்த வருட நோன்புகள் கலா இருந்தால் இந்த 15வது ஷஅபானுடைய 15வது நாள் நிஸ்பு ஷஅபான் அது வருவதற்கு முன்னால் முழு கலாவையும் பிடித்து கொள்ள வேண்டும் என்று இமாம்கள் சொல்கிறார்கள், வலியுறுத்துகிறார்கள். அதுவும் உங்களுக்கு நிஸ்பு ஷஅபான் வரைக்கும் பிடித்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் தலநோன்பு வருவதற்கு முன்னால் அந்த கலாவை செய்து கொள்ள வேண்டும். அவ்விதமாக நீங்கள் கலா நோன்புடன் அடுத்த நோன்பை சந்தித்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக அது மாறுகிறது. எப்படி என்று சொன்னால், நீங்கள் விடுபட்ட நோன்பை கலாவும் செய்ய வேண்டும். ரமலான் வந்து விட்டால் உங்களுக்கு கலா செய்ய முடியாது. கடந்த வருட நோன்பு உங்களுக்கு கலா இருக்கு, அது இந்த வருடம் நோன்பு முடிந்ததற்கு பின்னால் அதை நீங்கள் கலா செய்யவும் வேண்டும். அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான ஃபிதியா என்ற தண்ட குற்றம் பரிகாரமாக உணவுப் பொருளும் கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிற தீர்ப்பாக இருக்கிறது. அதனால் மிக முக்கியமாக இந்த மாதத்தில் அவதானமாக இருக்க வேண்டும். சுன்னத்தானவைகள் பிடிப்பவர்கள் பிடித்துக் கொள்ள வேண்டியது, ஆனால் கலாவுடைய நோன்புள்ளவர்கள் கண்டிப்பாக அவர்கள் பிடித்து ஆக வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய தீர்ப்பாக இருக்கிறது. இது கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக அதிகமானவர்கள் கேட்பார்கள், பராத்துடைய நாள் வருகிறது, அதுதான் ஷஅபானுடைய 15வது இரவு, அந்த நாளை பற்றி கேட்பார்கள். இன்றைக்கு அநேகமானவர்கள் அதிலே சில கருத்து வேறுபாடானவைகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி அவைகள் எல்லாம் தேவையில்லை என்கின்ற அளவுக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி தேவையில்லை என்று சொல்கிற அளவுக்கு அல்ல. ஷஅபானுடைய 15வது இரவு மிக விசேடமானது. அதாவது 5 இரவுகள் அல்லாஹ்விடத்திலே சிறப்பான இரவு. அதில் ஷஅபானுடைய 15வது இரவும் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்றைய இரவை ஹயாத்தாக்குவது, தொழுகை, திலாவத்து, திக்ரு, ஸலவாத்து, இது போன்ற விஷயத்திலே ஹயாத்தாக்குவது விரும்பத்தக்கது. அதனுடைய பகல் பொழுதில் நோன்பு பிடிப்பது விரும்பத்தக்கது. 15வது நாள் என்று வைக்க தேவையில்லை.
13, 14, 15வது என்று 3 நாட்கள் நீங்கள் பிடித்தாலும் உங்களுக்கு அந்த ஐயாமுல் பீல் என்கிற சிறப்பு கிடைக்கிறது. ஆக எந்த அடிப்படையிலேயாக இருந்தாலும் சரி, அமல்களை குறைத்துக் கொள்வதற்கு நீங்கள் வழிதட வேண்டியது இல்லை. அமல்களை செய்ய வேண்டும் என்ற ஆசையை அதிகப்படுத்திக் கொள்வதற்குரிய வழிகளைத்தான் நீங்கள் தேட வேண்டும். உலமாக்களுடைய பயான்களை கேட்க வேண்டும். அவைகள் வேண்டாம் என்ற விஷயங்களை நீங்கள் தலையில் தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டியது இல்லை என்றுதான் உங்களுக்கு நாம் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும்.